ராணி. ஆமா, இவருக்கு வேற வேலையே இல்ல. எந்த நேரம் பார்த்தாலும் ராணி ராணி ராணின்னு ஏலம் விட்டுக்கிட்டே கிடப்பாரு. ஏங்க இங்க ஹால்ல தாங்க படுத்து கிடக்கேன், வாங்க. என்ன ராணியாச்சு? ஏன் படுத்து கிடக்க? உடம்பு சரியில்லையா ராணி? இன்னும் இல்லங்க, நல்லாத்தே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் எங்கிட்ட வந்து படுத்து கிடக்கேன். சரி, நான் வேணா மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கிட்டு வரவா? இல்ல வேணாங்க, மாத்திரையை போட்டா தூக்கம் தூக்கமா வரும். இப்படியே சத்த படுத்து எந்திரிச்சிட்டு போய் இன்னும் வேலை நிறைய கிடக்குங்க. துணி வேற குமிஞ்சு போய் கிடக்கு, துவைக்கணும். ராணி, துணி அது வாட்டுக்கு கிளந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் ஓ உடம்ப பாரு ராணி. இந்த குடும்பத்துக்காக பம்பரமா சுத்தி வர, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாமே. ஆமா, முடியாம கடந்துகிட்டு இருந்தாலும் இழுத்துக்கிட்டு இருந்தாலும் நான் தானே எல்லா வேலையும் பார்க்கணும். மழை மாறி துணி குமிஞ்சு போய் கிடக்கு, சத்த படுத்து எந்திரிச்சு அத போய் துவைக்கணும். படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. துணி வேற நிறைய கிடக்கே, என்ன செய்யறது? ராணி, துணி தானே, நாளைக்கு வேணா துவைச்சுக்க. இப்ப என்ன செத்த தூங்குவேன். ஏங்க புள்ளைங்க நாளைக்கு போட்டுட்டு போற யூனிஃபார்ம் அதுக்குள்ள கிடக்குங்க. அதனாலதான் எனக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது, வேலையும் செய்ய முடியல. என்னதான் செய்யறது? போங்க. வேணும்னா நான் துவைச்சு போடுவா ராணி. வேற வேணையே வேணாங்க. நீங்க துவைக்கிறத மட்டும் உங்க அம்மா பார்த்தாங்களோ ஒழுசு என்னைய உண்டு இல்லேன்னு ஆக்கி போடுவாங்க. என் மையன் ஆபீஸ்ல போயும் சம்பாதிக்கிறான், வீட்டு வேலையும் பாக்குறான். இந்த குந்தாணி என்னதான் செய்யறா? படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நல்லா திங்கிறான்னு சொல்லிட்டு என்னை தான் கிழிப்பாங்க. எதுக்கு? ராணி, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ராணி. நான் என்ன நெதமா துவைச்சுக்கிட்டு இருக்கேன்? உனக்கு முடியாதனாலதானே துவைக்கிறேன்னு சொல்றேன். வேணாங்க, செத்த நேரம் படுத்து எந்திரிச்சு போய் துவைக்கிறீங்க. இந்த வீட்ல என்ன வேலைனாலும் நான் மட்டும் தானே பார்க்கணும், நான் மட்டும் தானே இருக்கேன். ராணி, இவ்வளவு வருத்தப்படுற? ஏன் எங்க அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி விஜயா இருக்கா, அவகிட்ட சொன்னா பாக்க போறாங்க. ஆமா, நல்லா வேலை வாப்பாக போங்க. இந்த இடத்துல துணியை நீங்களே துவைக்க சொல்லுங்க, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஏன் எங்க அம்மா என் தங்கச்சிட்ட நான் வேலை சொன்னா தட்டாம வேலை பார்ப்பாங்களே? இந்த கூப்பிடுறேன். அம்மா, விஜயா, விஜயா. அம்மாவும் தங்கச்சி நல்ல வேலை வாப்பாகளாக்கு இப்ப தெரியும். என்ன பாண்டி கூப்பிட்டியா? ஆமாமா, ராணிக்கு வேற ரொம்ப தலைவலியா இருக்கான், அதான் படுத்து கிடக்கா. துணி வேற நிறைய ஊறுதான். நாளைக்கு போட வேண்டிய யூனிஃபார்ம்லாம் ஊறுதாமா. நீங்க கொஞ்சம் துவைச்சு போட்டுருங்களே. என்னது, துணியை துவைக்கவா? இவ்வளவு நேரம் எனக்கு ஒரே முட்டி வலிடா. இவ்வளவு நேரமும் கையில போட்டு தேய் தேய் தேய்னு தேய்ச்சிட்டு கிடந்தேன். திரும்பியும் துணியை துவைச்சா திரும்பி முட்டி வலி வந்துரும்டா. ஓ அப்படியாமா? சரிமா சரிமா. விஜயா, நீ கொஞ்சம் துணியை துவைச்சு போடுவேன். அட போங்கண்ணே, துணிக்கு சோப்பு போட்டாலே எனக்கு அலர்ஜி ஏற்படுனே. ஏன் துணியே நான் துவைக்க மாட்டேன். அண்ணிதான் இவ்வளவு நாள் துவைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் துவைச்சு ஏதாச்சும் பெருசா வந்துட போகுதுனே, அதுக்கு நீங்க தான் செலவு பண்ணணும். ஆமாண்டா பாண்டி, விஜயாவுக்கு பொறி பொறியா மூஞ்சி ஊற வந்துரும். பண்டாட்டிக்கு தலைவலி தானே, செத்த நேரம் தூங்கி எந்திரிச்சு போய் அவளே துவைப்பா. வா விஜயா, போய் நாடகம் பாப்போம். தலை தானே வலிக்குது, கை தானே துவைக்க போகுது, போய் துவைக்க வேண்டியதானே. அப்படியே சீனை போட்டுக்கிட்டு படுத்து கிடப்பா. பண்டாட்டி படுத்து கிடக்கவும் உடனே அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு துணியை துவைக்க சொல்றேன். என்னங்க, என்ன உங்க அம்மா துவைக்க போயிட்டாங்களா? ராணி, அது வந்து அட போங்கங்க, இந்த வீட்ல எந்த வேலை இருந்தாலும் நான் தான் பார்க்கணும். எல்லாம் பழகிருச்சு. கொஞ்ச நேரம் இப்படி படுத்து கிடந்துட்டு நானே போய் துவைக்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு வந்தா வீட்டு வேலை செய்யணும்தே விதி. ஏன் விதி மட்டும் என்ன மாறவா போகுது? நானும் வேலையே செய்யணும். என்ன இவள காணவே காணா? என் மகன் வேலைக்கு போறப்ப ரூம் கதவை சாத்திக்கிட்டு உள்ளக போனாவே வெளியில தலகாட்ட மாட்டாளே. ஒருவேளை நல்லா கொரட்டை விட்டு நல்லா தூங்குறாளா? நம்மளுக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குது. எம்பிட்டு நேரமே டிவி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு கிடக்கிறது. நம்ம வெள்ள தாய் வீட்டுக்கு அப்படி போயிட்டு வருவோம். அம்மாடி மருமகளே, மருமகளே. இந்த வாரத்தே இவட்ட சொல்லிட்டு போகணும், இல்லைன்னா நம்ம நாலு தெருவுல தேடிக்கிட்டே கிடப்பா. எத்தே கூப்பிட்டீங்களா? ஆமா மருமகளே, வீட்ல இருக்க போர் அடிக்குது. அப்படியே வெள்ளத்தாய் வீட்டுக்கு போயிட்டு வரலாமேன்னு இருக்கேன். அதான் சொல்லிட்டு போலாமேன்னு உன்னை கூப்பிட்டேன் மருமகளே. ஓ அப்படியாத்தே, போயிட்டு வாங்கத்தே. நானும் குழுவுக்கு போலாம்னு உங்ககிட்ட சொல்லத்தே வந்தேன். இன்னைக்கு சங்கம் இருக்கா மருமகளே? ஆமாத்தே, இன்னைக்கு 15ஆம் தேதியில சங்கம் இருக்குல்ல, அதான் நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு காலையில இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா? ரூம் கதவை திறக்காமல இருந்தா? எத்தே, குழுவோட தலைவி நானு கொஞ்சோன்னு மேக்கப் போட்டுட்டு போன தருணத்து நல்லா இருக்கும். அதான் த்ரெட்டிங்கி, ப்ளீச்சிங்கி, அப்புறம் ஐலைனர், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதான் நேரம் போறதே தெரியல.
ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சரி தே, நான் சங்கத்துக்கு போயிட்டு வரேன். நீங்களும் வெள்ளத்தாய் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. சரி மருமகளே. என் மருமக குழுவுக்கு போயிட்டு வரதுக்கு எப்படியும் சாயந்தரம் 6 மணி ஆயிரும். அது வரைக்கும் வெள்ளத்தாய் வீட்லவே நல்ல கதை எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து கிடக்கணும். போறப்பயே வெள்ளத்தாய்க்கு போன் பண்ணி சுட சுட காப்பியை போட்டு வைக்க சொல்லணும். சூட குடிச்சிட்டு பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும். குழுவுக்கு நான் தான் முத ஆளா வந்திருக்கேனா? ஒரு பொறுப்பே இல்லையே. காசு வாங்குறதுக்கு மட்டும் முத ஆளா வந்து உட்காந்து கிடப்பாக. ஆனா காசு கட்டுறதுக்கு ஒரு ஆளை காணாம பாருவேன். லேட்டா வந்து மட்டும் கேட்டா போதும். எனக்கு வீட்டுல அந்த வேலை இருந்துச்சு இந்த வேலை இருந்துச்சுன்னு கதை கதையா சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் வேலை வெட்டியிலேயே வந்து நிக்கிறேன். நானும் எத்தனையோ தாட்டி சொல்லிட்டேன் எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கணும்னு. ஆனா காது கொடுத்து கேட்க மாட்டாங்களே. இப்ப எல்லாரும் வரட்டும். கிளிக்கிற கிளியில அடுத்த சங்கத்துக்குலாம் முத ஆளாந்து உட்காந்து கிடக்கணும். அந்த அளவுக்கு நான் கிளிக்கிறேன். நானும் குழுவுக்கு வந்தா சண்டையெல்லாம் போடக்கூடாது, எல்லார்ட்டையும் அன்பா பழகணும் தான் ஆசைப்பட்டு வாருது. ஆனா இப்படி எல்லாம் பண்ணா கோபப்படாம இருக்க முடியுமா? இந்தா யாரோ இப்பத்தையும் வாராக ஆடி அசைஞ்சு. இன்னைக்கு வரட்டும், நல்ல வறுத்து எடுக்கிறேன். சின்ன பொண்ணு இன்னைக்கு சங்கம் தானா? யாரையும் காணா, நீ மட்டும் நிக்கிற. ஆமா தலைவியே, நான் முத ஆளா வந்து நிக்கிறேன். இன்னும் உறுப்பினர்களை காணவே காணா. போய் உட்காருங்க அங்கிட்டு. நானே டென்ஷன்ல இருக்கேன். என்னமோ நான் மட்டும் சங்கத்துக்கு லேட்டா வந்த மாதிரி என்னமோ குதின்னு குதிச்சுக்கிட்டு கிடக்கா. இதுக்குதே முத ஆளா வரவே கூடாது. எல்லாரும் வந்த பின்னாடி வந்தா நம்மள கிளிப்பார எப்படி? எவ்வளவு நேரம் இந்த அடுப்போட மல்லு கட்ட வேண்டியது கிடக்கு. எரியதான் பாருவே ஒழுங்கா. மழையில விறகு பூரா நனைஞ்சு போச்சு, பிடிக்க மாட்டேங்குதே. என் கரக இதோட மல்லு கட்ட வேண்டியது கிடக்கு. அம்மா அம்மா என்ன மக்களே மாணிக்கம், காலம்
அம்மா நேத்தே சொன்னேன்லம்மா, நேத்து வெளிநாட்டுல இருந்து வரப்ப என் முதலாளிக்கும் நான் கொஞ்சோண்டு பொருட்கள் வாங்கி வச்சிருக்கேன், அதை நாளைக்கு போய் கொடுக்கணும்னு சொன்னேன்லம்மா. அதுக்கு தாமா சீக்கிரமா கிளம்பி இருக்கேன். ஓ ஆமா மக்களே சொன்னீல. சரிப்பா, காலையில கூட சாப்பிடாம சீக்கிரமா கிளம்பி இருக்க. சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு போக வேண்டியதானே? இல்லம்மா, சீக்கிரமா போனாதான் அந்த சாரை பார்க்க முடியுமா, இல்லைன்னா ஆபீஸ்க்கு போயிருவாங்க, பார்க்க முடியாதுமா. நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, அந்த சாரால தானே நான் வெளிநாட்டுக்கு போனேன். அதான் அந்த பொருட்களை கொடுத்துட்டு சாருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு வரேம்மா. ஆமாப்பா மாணிக்கம், நீ சொல்றது சரிதான். நீ வெளிநாடு போறதுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்துச்சு, அவங்கள போய் பார்க்க வந்தானே உன்னால போக முடிஞ்சிச்சு. ஆமாமா, அந்த சாரு எனக்கு இன்னொரு கடவுள் மாதிரி என் வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்சாரு. என் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் அவரை நான் மறக்கவே மாட்டேமா. ஆமாப்பா மாணிக்கம், நம்ம வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்சவரை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. இரு மாணிக்கம், பொருட்களை எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்தப்பா மாணிக்கம், சூட்கேஸ்ல உள்ள பொருட்கள் எல்லாம் இந்த பையில அள்ளி வச்சிருக்கேன், போய் கொடுத்துட்டு வா. சரிம்மா. ஐயா மாணிக்கம், பார்த்து போயிட்டு வாயா. நம்ம ஊர்ல வண்டி சர்ரு புர்ருன்னு போய்கிட்டே இருக்கு. மனுஷ மக்க வாது கூட தெரியாம போகும்யா. பார்த்து போயிட்டு வாயா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வரேன். மக்களே, மாணிக்கம் மத்தியானம் மட்டன் எடுக்கவா சிக்கன் எடுக்கவா? அம்மா, வெளிநாட்டுல மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு சலிச்சு போச்சுமா. மீன் குழம்பு வைங்கம்மா. உங்க கையால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. சரி மக்களே, அப்பாவை வாங்கிட்டு வர சொல்லி மீன் குழம்பு வச்சு மீனை பொரிச்சு வைக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வா மக்களே. என் புள்ள மாணிக்கம் இந்த வீட்டுக்கு வரவுந்தே வீடு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா அம்மா அம்மான்னு என் பின்னாடி சுத்திக்கிட்டு திரியுறேன். என் பையன் வாரதுக்குள்ளேயும் மீன் குழம்பு வச்சு மீன் பொரிக்கணும். சாப்பிடுறீங்களாங்க? இல்ல பங்கச்சம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஏங்க, மணி 10 மணி ஆக போகுது, இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்களேங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. இல்ல பங்கச்சம், கொஞ்சம் லேட் ஆகட்டும். இப்பதானே காபி குடிச்சேன். சிவா ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டானா? போயிட்டாங்க. ஏதோ முக்கியமான மீட்டிங் சொல்லிட்டு வெள்ளத்துல கிளம்பி போயிட்டான். கமலி காலேஜுக்கு கிளம்பிட்டாளா? கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் உசுப்பி விட்டுட்டு வந்தேன். சரி பங்கச்சம், நீ சாப்பிட்டியா என்ன? ஏங்க, நீங்க சாப்பிடாம நான் எப்ப சாப்பிட்டேன்? நீங்க சாப்பிடுறப்ப சேர்ந்து சாப்பிடுவோம். பங்கச்சம், காலையில இருந்து பம்பரமா சுத்தி சுத்தி வேலை பார்த்துக்கிட்டு திரியிற, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட வேணாமா? போய் சாப்பிடு போ. இருக்கட்டுங்க, கொஞ்ச நேரம் சென்று உங்களோடய சேர்ந்து சாப்பிடுறேன். என்ன பங்கச்சம், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட மாட்டிய? இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. நான் சாப்பிட்டாதே நீ சாப்பிடுவேன்னு. பசச்சா சாப்பிட வேண்டியதானே? ஏங்க, கொஞ்ச நேரம் உங்களோட சேர்ந்து சாப்பிடுறேனே, ஏன் உங்களோட சேர்ந்து சாப்பிடக்கூடாதா? சரிடி சரிடி. அம்மா அம்மா, என்னோட கோட்டை காண வந்து எடுத்துட்டாமா. இந்த வாரேண்டி. நீ தானடி கழட்டி என்கிட்டாவது வச்சிருப்ப, என்னைய போட்டு கத்திக்கிட்டே கிடப்பா. சீக்கிரம் வாமா, காலேஜுக்கு வேற லேட் ஆகுது, வந்து எடுத்துட்டா. வாரேன் வாரேன். யார் அது? உள்ளக்க வாங்க. சார், நல்லா இருக்கீங்களா? நீ நீ நான் தான் சார், மாணிக்கம். என்னது, நான் வெளிநாட்டுக்கு அனுப்புன மாணிக்கமா நீ? என்னப்பா திடுத்துப்புன்னு வந்திருக்க? ஆமா சார், வெளிநாட்டுக்கு போய் 5-6 வருஷம் ஆயிருச்சுல, அதான் அம்மா அப்பாவை பார்க்கலாம்னு ஆசையா வந்தேன் சார். ஓ அப்படியா? வாப்பா வா, வந்து உட்காரு. என்னப்பா மாணிக்கம், வெளிநாட்டு வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு சார், சேலரியும் நல்லா கிடைச்சிச்சு. நல்ல கம்பெனினால தானப்பா உடனே நான் அங்க அனுப்புனேன். நான் ஏகப்பட்ட வேற அந்த கம்பெனிக்கு அனுப்பி வச்சிருக்கேன். எல்லாருமே நல்ல சேலரி வாங்கி பெரிய பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்காப்பா, நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாத சார், நானும் நிறைய காசு வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கேன் சார். இந்த ஊர்ல ஒரு வீடு கட்டலாம்னு ஆசையா இருக்கேன். நல்லபடியா கட்டுப்பா. மாணிக்கம், அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்காங்க சார். மாணிக்கம், அதான் என்னோட மனைவி. வணக்கம்மா. வணக்கம் தம்பி. பங்கஜம், நம்ம ஊருக்கார பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி நல்ல நிலைமையில இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல, இந்த பையதான். ஓ அப்படியாங்க தம்பி, உன்னைய பத்தி தான்ப்பா பெருமையா எங்க வீட்டுக்கார் பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படியாம்மா? தம்பி, வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இதெல்லாம் நல்ல கம்பெனிமா, நல்ல சேலரி கொடுத்தாங்க, என்னைய நல்லா பாத்துக்கிட்டாங்கம்மா. என்னைய மாதிரி நிறைய பேர் அந்த கம்பெனில வேலை பாக்குறாங்கம்மா. பாதி வேற சார் தான் அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லாருமே நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. ஓ அப்படியாப்பா, சரிப்பா சரிப்பா. தம்பி, அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்லப்பா? அப்பாவுக்கு தோட்டத்து வேலை இருந்துச்சு, அம்மாவுக்கு வீட்டு வேலை இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு வர முடியல. அடுத்தாப்புல வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்.
சரிப்பா. பங்கஜம் காபி போட்டுட்டு வந்து கொடு. இங்க பாருங்களேன், பேசிக்கிட்டு இருந்ததுல மறந்தே போயிட்டேன். இந்தா போய் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்மா, வரும்போதுதான் குடிச்சிட்டு வந்தேன், பரவாயில்ல. ஆனிக்கம் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா எப்படி போறது, ஒரு கிளாஸ் குடிப்பா. இல்ல சார், இப்பதான் வீட்டுல இருந்து வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன், இன்னொரு நாள் குடிக்கிறேன் சார். சரிப்பா. சரி சார், நான் கிளம்புறேன். சரிப்பா மாணிக்கம். இந்தாங்கம்மா. என்னப்பா இது மாணிக்கம்? சார், வெளிநாட்டுல இருந்து வரும்போது உங்களுக்கும் கொஞ்சோண்டு பொருட்கள் வாங்கிட்டு வந்தேன், அதான் குடுக்கறதுக்காக வந்திருக்கேன் சார். இதை வாங்கிக்கிங்க. எதுக்குப்பா இதெல்லாம்? இருக்கட்டும் சார், உங்க மேல உள்ள பிரியத்துல வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்க சொல்லுங்க சார். பங்கஜம் வாங்கிக்க. சரிங்க. சரி சார், நான் போயிட்டு வரேன். சரி மாணிக்கம், இன்னொரு நாள் அம்மா அப்பாவை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். சரி சார். அம்மா போயிட்டு வரேம்மா. சரி தம்பி. அங்க நீங்களும் எத்தனையோ பேரா வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கீங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு பையன் நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தது இல்லையே. இந்த பையன் நல்ல பையலா எல்லாம் இருப்பான் போல. ஆமா பங்கஜம், ரொம்ப நல்ல பைய பாத்துக்க. அந்த கம்பெனிக்காரனே எனக்கு போனை போட்டு நீங்க அனுப்புற பையன் நல்ல பயலா இருக்கான், ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல, நாங்க சொல்ற வேலையெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு செய்யறான், அமைதியான பையனா இருக்கான்னு என்னை பாராட்டினா பாத்துக்க. ஓ அப்படியாங்க, பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. நல்ல அமைதியா பொறுமையா மரியாதை தெரிஞ்ச பையனால இருக்கான். எனக்கு மனசுல ஒரு நினைப்பு இருக்கு பங்கஜம், அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. என்னங்க விஷயம் சொல்லுங்க. நல்ல பையனா இருக்கான், வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி 4 இடங்கள் நானும் விசாரிச்சேன் பங்கஜம். இந்த பையனை பத்தி எல்லாரும் நல்ல விதமா தான் சொல்றாங்க, ஒரு கெட்ட பழக்கமும் இல்லையா, அம்மா அப்பாவை மதிக்க தெரிஞ்சவனா, இது போதுமே. இந்த பையனை நம்ம கமலிக்கு கேட்கலாம்னு இருக்கேன். ஏங்க கமலி இப்பதானங்க ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிற, அதுக்குள்ள என்னங்க? பங்கஜம், நல்ல மாப்பிள்ளையே விடக்கூடாது பங்கஜம். இப்ப பேசி முடிச்சுக்கிட்டு படிப்பு முடியவும் கல்யாணத்தை முடிச்சுக்கிற வேண்டிதான். நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அவங்க அம்மா அப்பாவை ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க, பேசி பாப்போம். எனக்கு அந்த பையனை பிடிச்சதாங்க இருக்கு, நல்ல மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கான். ஆத்தாடி பங்கஜம், உனக்கே அந்த பையனை பிடிச்சிருந்துச்சுன்னா அப்ப நல்ல பையலா தான் இருப்பா, நீ எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டுல இருப்ப. வாங்க அங்கிட்டு. இன்னைக்கு எந்த லெக்கல வேலை பார்க்கணும்? அனியக்கா ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாவா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? ரோட்டோரத்துல இன்னைக்கு செடி நடனுக்கா, போய் வேலையை பாருங்க. காலையிலேயே இவங்களுக்கு இந்தந்த வேலைன்னு நான் அப்பயே சொல்லிட்டேன், அப்ப காது கொடுத்து கேட்காம இப்ப வந்து நொய்யி நொய்யும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. என்ன கீதா ஓவரா சலிச்சுக்கிற? எங்க வேலை இருக்குன்னு ராணியக்கா கேக்குறாங்க, அதுக்கு இம்மா சலிப்பு சலிக்கிற? இங்க பாரு சின்ன பொண்ணு, எல்லாருக்கும் தனித்தனியாலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உட்காந்து எல்லாருக்குமே இங்க எங்க வேலைன்னு அப்பதே சொல்லிட்டேன்ல, அப்ப என்ன கோமாளையா இருந்தாங்க? நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? என் தொண்டை தண்ணி என்ன ஆகுறது? கீதா, எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தானே உனக்கு வேலை நியமிச்சு இங்க வச்சிருக்காங்க, என்னமோ சலிச்சுக்கிற. ஆமா, நாங்க வேலை பாக்குற மாதிரி நீ எங்களுக்கு பதில் சொல்ற வேலை தானே பாக்குற, எங்களுக்கு சொல்லிட்டே ஆகணும். ஆமா, 100 நாள் வேலையில குடுக்குற சம்பளத்துக்கு உங்களுக்கு தொண்டைகிளிய நான் கத்திக்கிட்டு கிடைக்கேன், போங்க மாங்கிட்டு. கீதா பொறுப்பாளர்னு பதவியில இருக்கீல, அப்ப நீ தானே பதில் சொல்லணும். ஆமா, பொல்லாத பதவி. இந்த பதவியில இருக்கிறனால தான் எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு நாள் இந்த பதவியில இருந்து பார்த்தா தானே உங்களுக்கு இந்த பதவியில உள்ள பிரச்சனை தெரியும். நோகாம வந்து என்கிட்ட கேள்வி கேட்டா உங்களுக்கு என்ன தெரியும் இந்த பதவியை பத்தி? கீதா, இந்த பதவினால பிரச்சனை பதவினால பிரச்சனை பதவினால பிரச்சனை கூவிக்கிட்டே கிடைக்கியே, இந்த பதவி எனக்கு வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அதெல்லாம் எழுதி கொடுப்பியா நீ? சின்ன பொண்ணு, அது எப்படி பதவி வேணாம்னு எழுதி கொடுப்பா? அந்த பதவியை வச்சு தானே பெரிய மாடி வீடு காரு பைக்கு எல்லாம் வாங்கி போட்டிருக்கா. வசந்தி அக்கா 5 வருஷத்துலதான் பதவியில இருந்தா இம்புட்டையும் வாங்கி புட்டாலே. எங்களை விட உனக்கு கூட சம்பளம் இருக்கு, என்னமோ 100 நாள் வேலையில பிரச்சனை இருக்கிற மாதிரி ஓவரா சீன் கட்டிக்கிட்டு இருக்க, போடி வந்துட்டு. இங்க பாருங்க, 100 நாள் வேலைக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், உங்களை மாதிரியா 100 நாள் வேலையில ஓப்பி எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு ஆண்டவன் தந்த பரிசு அது. என்ன கீழே இப்படி கோவப்படுற? எங்க வேலைன்னு கேட்டதுக்கு ஏன் இம்மா கோவப்படுற? கொஞ்சம் அமைதியா இருமா. அக்கா, அப்பதையே அவங்களுக்கு அங்கங்க வேலைன்னு அப்பதையே பிரிச்சு விட்டுட்டேன், திரும்பி திரும்பி வந்து கேட்டா எனக்கு டென்ஷன் ஆகுதுலக்கா. எனக்கு என்ன உங்களை மட்டும் மேய்க்கிறதா வேலை? இன்னும் 10-20 பேர் அங்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் போய் பார்க்க வேணாமா? போய் வேலையை பாருங்கக்கா. வாங்க, எல்லாரும் அந்த சைடு தானே வேலை சொல்லிருக்கா, வாங்க போவோம். சரி ராணி அக்கா. இப்படி வந்து கூட்டமாவே நின்னுக்கிட்டு இருந்தா எப்படி? டக்கு டக்குன்னு வேலையை பார்க்க வேண்டியதானே? ஆமா கீதா, வேலை செய்யும் சொல்லிக்கிட்டே இருக்கானே, என்ன வேலைன்னு சொன்னா தானே செய்ய முடியும். அதானே அப்பத இருந்து வேலை செய்யும் மட்டும்தான் சொல்ற, என்ன வேலை செய்யும் சொல்லவே மாட்டாளே. ரோட்டை தான் அளக்க சொல்றாளோ? சரோஜாக்கா, அந்த ஆலமரத்தடியில மரக்கண்டுலாம் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாங்களே. சரி கீதா, இந்த போய் எடுத்துட்டு வரேன். பாத்தியா வசந்தி அக்கா, இவளும் 100 நாள் வேலைக்கு தான் வந்திருக்கா, நம்மளும் 100 நாள் வேலைக்கு தான் வந்திருக்கோம், ஆனா என்ன அதிகாரமா நம்மளையே வேலையை வரான்னு பாரு.
ஆமாண்டி சின்ன பொண்ணு, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ 100 நாள் வேலையில பொறுப்பாளரா இருக்கறனால அதிகாரம் பண்ணிக்கிட்டு திரியறா. வர வர நம்மள அடிமை மாதிரில நடத்திக்கிட்டு இருக்கா. நம்மளும் வேலைக்கு தண்ணடி வந்திருக்கோம். என்னமோ இவளுக்கு 2 கொம்பு முளைச்ச மாதிரில ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு, அந்த கீதா நம்மளையே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்காடி. அப்படியே கேஸ்வலா இரு. ஏ ராணியக்கா, சோறுலாம் ஆக்கி வச்சுட்டு வந்தியா இல்ல திரும்ப போய் தான் சமைக்கணுமா? எங்கடி சின்ன பொண்ணு, காலையில எழுந்ததே லேட்டு. புள்ளைகளுக்கு கூட சோறாக்கி கொடுக்கலடி. கடையிலவே 2 இட்லி வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டேன். மழை நேரமா வேற இருக்குல, போட்டோவை எடுத்துட்டு அனுப்பி விட்டுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஓடியாண்ட. இங்க என்னன்னா மரத்தை நடு செடியை நடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இங்க பாருங்க ராணியக்கா, 100 நாள் வேலைக்கு வந்துட்டு சோறாக்க போறேன், குழம்பு வைக்க போறேன்னு ஆளாளுக்கு போய்கிட்டுலாம் இருக்க கூடாது. இன்னைக்கு சூப்பர்வைசர் வருவாரு. வந்து என்னென்ன நீங்க வேலை பார்த்திருக்கீங்கன்னு நோட்டை விடுவாருக்கா. யாருமே வீட்டுக்கு போக கூடாது, வேலை முடிச்சுக்கிட்டே போகணும். இவ எப்ப பார்த்தாலும் சூப்பர்வைசர் வராருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா ஒரு நாள் அந்த ஆளு இங்க வந்து பார்த்தது கிடையாது. இந்த கீதா எல்லா கண்ணையும் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரோஜாக்கா, இங்க பாருங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரக்கண்ணை கையில எடுங்க. 5 அடிக்கு எல்லாரும் மரக்கண்ணை நல்லா ஊண்டி வச்சு தண்ணியை ஊத்துங்க. இங்க பாரு கீதா, இவ்வளவு வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஒரு ஆளு மரக்கண்ணை ஊன்றோம், ஒரு ஆளு தண்ணி ஊத்தட்டும். நீ என்ன எல்லா வேலையும் எங்களையே சொல்லிக்கிட்டு இருக்க? சரிம்மா, ஒரு ஆளு மரக்கண்ணை ஊண்டுங்க, ஒரு ஆளு தண்ணி ஊத்துங்க. போய் டக்கு புக்குன்னு வேலையை ஆரம்பிங்கம்மா. மரக்கண்ணு பூரா நல்ல பச்சை பச்சை பச்சைன்ல இருக்கு. போன வாரம் 4 மரக்கண்ணு கொண்டு போய் என் தொப்புல வச்சா மலன்னு எழும்பிருச்சு. இன்னைக்கு 2-3 எடுத்துட்டு போகணும். கீதா, இதே தெருவுல தான் 2 வாரத்துக்கு முன்னாடியும் செடியை நட்டு வச்சோம். வச்சுட்டே போனோம். ஆடு மாடு வந்து மேஞ்சு தின்னு போச்சு. திரும்பியும் நடு சொல்லிக்கிட்டு இருக்கியே, எப்படி நட முடியும்? ஆடுதுன்னா என்ன, மாடுதுன்னா என்ன, எனக்கு கணக்கு காமிக்கணும். கவர்மெண்ட்ல இருந்து நட சொல்லிருக்காங்க, அம்பிட்டுதேன். ஆமா, அவங்களுக்கு வேற வேலை இல்ல. நடு காட்டுக்குள்ள மரக்கண்ட நடுன்னு சொல்லி போறாங்க. நம்ம நட்டு வச்சுட்டே போக முடியும். தினமும் வந்து தண்ணி ஊத்த முடியும். அது 2 நாளைக்கு பின்னாடி வந்து பார்த்தா காஞ்சு போய் கருவாடா கிடக்கு. இதுக்கு பருத்தி மூட்டை குடம்லயே இருந்திருக்கலாம் தான் நான் சொல்ல வரேன். சின்ன பொண்ணு, நீ இப்படி இருக்க, நான் ஒரு மனுஷி எவ்வளவுதான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? கவர்மெண்ட்ல இருந்து சொல்லிருக்காங்க, நான் அந்த வேலையை உங்ககிட்ட சொல்றேன். தயவு செய்து வேலையை பாருங்க. உங்க 4 பேர்கிட்டையும் வேலையை சொல்லி வேலையை பார்க்க வைக்கிறதுக்குள்ளேயே அப்பப்பா என் ஆவியும் ஜீவனும் போகுதுமா. காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல, மயக்கமா கிறுகிறுன்னு வருது. இருந்தும் உங்ககிட்ட நான் வேலையை போய் வாங்குறதுக்குள்ள என்னால போதும் முடியலடா சாமி. ஏன் நிலைமையை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து போய் வேலையை பாருங்க. போன மாசம் நட்டு வச்ச செடி ஆடு மாடு தின்னு கருகி போய் கீழே விழுந்து கிடக்கு. திரும்பவும் புது செடியா நட்டு வைங்கன்னு கிளர்க்கு தான் சொன்னாரு. அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவரு நடுங்கன்னு சொல்லி என்னைய வேலையை வராரு. நீங்க கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. நான் என்னதான் செய்யறது ஒரு மனுஷி? எனக்கு மேல உள்ள அதிகாரிங்க எனக்கு வேலையை சொல்றதுதானே உங்ககிட்ட சொல்றேன். என்னமோ நீங்க அதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க. என்னமோ என் வீட்டுல வந்து சோறாக்கு குழம்பு வை பாத்திரம் விளக்குன்னு சொல்ற மாதிரி இம்புட்டு கோவப்படுறீங்க. நீங்க ஒழுங்கா வேலை வாக்காட்டி என்னைய எத்தனை அதிகாரிகள் கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மேல இருக்கிற 10 அதிகாரிகள்ல இருந்து எனக்கு மேல இருக்கிற சிஎம் வரைக்கும் என் போன் அடிச்சு கேட்பாங்க, ஏன் இந்த வேலை வாக்கலைன்னு என்னை கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்ளுவாங்க தெரியுமா? அதெல்லாம் எங்க உங்களுக்கு தெரிய போகுது? என்னைய தானே கேள்வி மேல கேள்வி கேட்க உங்களுக்கு தெரியும். 100 ரூபாய் ஏற மாட்டேங்குது, 200 ரூபாய் ஏற மாட்டேங்குது, பேங்க்ல காசே ஏற மாட்டேங்குது, அப்படி மட்டும் கேட்க தெரியும். 100 நாள் வேலைக்கு வாரேன் தான் பேரு. ஒரு சட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, ஒரு கடப்பாரை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? என்னமோ பிக்னிக் போற மாதிரில வந்திருக்கீங்க. இன்னும் எடுத்துட்டு வராம எப்படி இந்த செடியை குழி நோண்டி வைக்கிறீங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். கீதா, அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத கீதா, நாங்க கையிலேயே நோண்டி வச்சிருவோம். உங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியுமா? போய் வேலையை பாருங்க. சீக்கிரமா போய் செடியை ஊன்ற மாதிரி போசாவது கொடுங்க. டக்கு புக்குன்னு நான் போட்டோவை எடுத்துட்டு போறேன். வசந்தி, இங்கிட்ட திரும்பி பாரு வசந்தி. போட்டோக்கு மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பேங்க்ல காசு ஏறலைன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. மூஞ்சி இந்த சைடு காட்டு. ஏ கீதா, எவ்வளவு நேரமா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க? எனக்கு வேற குறுக்கலாம் வலிச்சு கிடக்கு. அந்த வசந்தி அக்காக்கு என்ன மாப்பிள்ளையா நீ தேட போற? சீக்கிரமா வந்து எங்களை போட்டோ எடு. எவ்வளவு நேரமா குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறது? 5 நிமிஷம் கூட குனிஞ்சு இருக்க முடியலையா? என்னமோ 4 முழுக்க வேலை பார்த்த மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அவ்வளவுதான். என் போட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. இங்க மரக்கண்ணு நட்டதெல்லாம் போதும். எல்லா மரக்கண்டையும் ஒரே லெக்கல வையுங்க. எக்கா, இந்த கீரா சரியான ஆளாத்தாக்கா இருக்கா. எல்லா கண்டையும் அவ தோப்புல போய் நடலாம்னு முடிவு பண்ணிட்டாவளக்கா. அதே நட வேணா ஒரே லெக்கல வைங்கன்னு சொல்றா. வசந்தி, அவ என்னமோ பண்ணி தொலைறா வசந்தி. நம்மளுக்கு எதுக்கு? நம்ம 100 நாள் வேலைக்கு வந்தோமா, 4 வீட்டு கதைய பேசுறோமா, நம்ம வாட்டுக்கு எந்திரிச்சு போனோமானே இருக்கணும். எப்பா செத்த நேரம் குனிஞ்சு போசு கொடுத்ததுக்கு இடுப்பு என்னமா வலிச்சு கிடக்கு. இங்க பாருங்க, திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு சூப்பர்வைசர் வந்து பார்வையிட வருவாரு. நீங்க வீட்டுக்குலாம் போயிடாதீங்க. வேலை முடியற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா கீதா, நாங்க பாத்துக்கறோம். என்னமோ கலெக்டர் வேலை பாக்குற மாதிரில ஆர்டர் போட்டுட்டு போறா கீதா. பாக்குறது 100 நாள் வேலை, அதுக்கு இம்புட்டு அதிகாரமா? அதான் போய் தொலைஞ்சிட்டால, நம்ம செத்த நேரம் மரத்தடியில போய் உட்காருமா வாங்க. ஆமாண்டி, அங்கிட்டு அலக்கழிக்கிறது இங்கிட்டு அலக்கழிக்கிறது போட்டு படாத பாடு படுத்தி
மரத்தடியிலேயே இருந்து வேலை பார்க்குற மாதிரி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா ஆமா, வீட்லயே இருந்து வேலை பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆமாங்கடி, அப்படியே 100 நாள் வேலையில வந்து நீங்க வேலை பார்க்கறது ரெண்டு பட்டத்தையே போகுது. இல்ல வீட்ல வேற இருந்து வேலை பார்க்க போறீங்களாக்கு வேலைங்கிடும். ராணி அக்கா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச? அதான பார்த்தேன், என்னடா இன்னும் சின்ன பொண்ணு குழம்ப பத்தி கேட்காம இருக்காளேன்னு நினைச்சு நல்லபடியா கேட்டுட்டடி. ஒரு மனுஷன் உயிர் வாடுறதுக்கு குழம்பும் ஜோறும் தானக்கா முக்கியம். ராணி அக்கா சொல்லுக்கா. அடியே மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சேன்டி. அப்ப வெஞ்சனம்? அடியே குழம்புலயே இவ்வளவு காய்கறி நறுக்கி போட்டிருக்கேன்லடி, அதான் வெஞ்சனம் வைக்கலடி. வசந்தி அக்கா, உங்க வீட்ல என்ன குழம்பு? கழனி புளிச்சாரும் உருளைக்கிழங்கு வறுவலும்டி. ஐய, கல்லணி புளிச்சாரா? ஏண்டி, கழனி புளிச்சாரு அவ்வளவு டேஸ்டா இருக்க முடி. அந்த குழம்பு ஊத்தி சோத்த சாப்பிட்டா சட்டி சோறு சாப்பிடலாம். ஆமாண்டி சின்ன பொண்ணு, கழனி புளிச்சாருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னமோக்கா, எனக்கு கழனி புளிச்சாருனாலே பிடிக்காதுக்கா. சரோஜாக்கா, உங்க வீட்ல? பழைய கஞ்சியும் பழைய குழம்பும் தாண்டி கொண்டு வந்திருக்கேன். ஏ சரோஜாக்கா, இதை என்னக்கா சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? அடிக்கிற வெயிலுக்கு பழைய கஞ்சிக்கும் பழைய குழம்புக்கும் அப்படியில இருக்கும், அமிர்தமா இருக்கும். அத குடிச்சிட்டு இந்த மரத்தடியில படுத்து தூங்குனா அப்படி தூக்கம் வரும்க்கா. அடியே சின்ன பொண்ணு, இப்ப தாண்டி வேலைக்கே வந்திருக்கோம், அதுக்குள்ளேயும் சோத்தை இழுத்தா இப்ப தூங்குறத பத்தி இழுக்கிறா. வேலை செய்யறத பத்தி நினைக்கவே மாட்டாவோல இருக்கு. சூப்பரண்டு கறி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாடி. ஏக்கா பயப்படாதக்கா, நீ பயந்தது மட்டும் இல்லாம எங்களையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆளை செட் பண்ணி விட்டுட்டு தாக்கா வந்திருக்கேன். என் மாமியார்ட்ட சொல்லிட்டே வந்திருக்கேன், சூப்பரண்டு காரி வந்தா ஓஹோ அப்படின்னு சத்தம் போடுங்கன்னு சொல்லிட்டே வந்திருக்கேன். அப்படியாடி, சரிடி சரிடி. அடியே சின்ன பொண்ணு, போயும் போய் நல்லா சொல்லிருக்கடி உன் மாமியார்கிட்ட. அது ஆளுக்கு முன்னாடி நீ யாரும் போய் மரத்தடியில படுத்து தூங்கி இருக்கோம். ஏக்கா, என் மாமியார் தூங்குனாலும் அதுக்கு பாம்பு காதுக்கா. சூப்பரண்டு காரி ஓட்டிட்டு வர பைக் சத்தம் கேட்டு சத்தம் போட்டுரும் காது. அக்கா, சும்மா இந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுக்கா. வேற என்னடி செய்ய, படுத்து தூங்கவா முடியும்? அக்கா அத சொல்லலக்கா, பாட்டுக்கு பாட்டு போட்டி விளையாடுவோமா? அட போங்கடி, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு, நம்ம என்ன விளையாடவா முடியும்? அசிங்கமா இருக்காது? ஏக்கா, இதுல என்னக்கா அசிங்கம்? பாட்டுனா எல்லாமே பாட்டுத்தேன், பெரியவங்களும் கேட்கலாம் சின்னவங்களும் கேட்கலாம். ஏன் நீ தனியா இருக்கும் போது நல்லா பாடுவியே, என்னமோ பாட தெரியாத மாதிரி நடிக்காதக்கா. சரோஜாக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது பாட போறீங்க? உங்களுக்கு தான் பழைய காலத்து பாட்டுலாம் நல்லா தெரியுமே. ஏ வசந்தி அக்கா, நீனே ஆரம்பி. என்னடி என்னையவே முதல்ல பாட சொல்ற, நீ பாடுடி. ஏக்கா நீனே ஆரம்பிக்கா. என்ன பாட்டு பாடலாம்? தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தமின்றி முத்தமிடும், பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீர் தூவி ஓய்வெடு, தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தமின்றி முத்தமிடும். ஆஹா ஆஹா, சூப்பரா பாடுற வசந்தி அக்கா. அடியே, எனக்கு இது பிடிச்ச பாட்டுடி. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு வசந்தி. வசந்தி அக்கா இம்முல முடிச்சிருக்கு. அப்ப ராணி அக்கா நீ மாலை பாடுக்கா. மாலையா? மாலை எனக்கு என்ன பாட்டு தெரியும்? மாமே ஒரு நான் மல்லியப்பூ கொடுத்தேன், எங்க மாமே ஒரு நான் மல்லியப்பூ கொடுத்தேன், எங்க மாமா எங்க மாமா. ஏக்கா என்னக்கா ரெக்கார்ட தேய்ச்சிக்கிட்டே இருக்க, அடுத்த வரைக்கும் போக்கா. அடியே, எனக்கு அடுத்த வரி தெரியலடி, இதோடயே நிப்பாட்டிக்கலாம்டி. மாமே ஒரு நான் மல்லியப்பூ கொடுத்தேன். என்னக்கா நீ? சரி, தாள பாடணுமாக்கு. சரோஜாக்கா தாள ஆரம்பிங்க. என்னது தாவா? தாவணி பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல, மாமனே எண்ணி நீ தாவணி போட்டுக்க, மச்சினி யாரும் இல்ல. ஏய் அப்பா, சரோஜாக்கா அந்த காலத்து ஆளுன்னு பார்த்தா லேட்டஸ்ட் பாட்டுலாம்ல பாடுது. லேல முடிச்சிருக்கீங்க, நான் தான் அடுத்தாப்புல பாடணும். லேல என்ன பாட்டு வரும்? லேலக்கு லேலக்கு லே 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 லே, லேலக்கு லேலக்கு லே 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 லே. என்னடி லே 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 லேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, பாடுடி. ஏக்கா பாட்டோட வரி மறந்து போச்சுக்கா, அதனாலதானே லே 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 லேன்னு பாடிக்கிட்டு கிடைக்கேன்.
ஹாய் நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்பதான் நிறைய வீடியோ கொடுக்க முடியும். அதனால லைக்க மறந்துடாம போட்டுருங்க.